என்ன ஆள் ஒரு மார்க்கமா இருக்கிறேன் என்ன காரணம்? அறுசுவை உணவு. அப்படியா? இத வரைக்கும் என் வாழ்நாள்ல நான் சாப்பிட்டதே கிடையாது. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. வயிறு நிறைய சாப்பிட்டேன். உண்டமலைக்கும் தொண்டு வரை என்று சொல்வார்கள். இப்ப எனக்கு உறக்க வர மாதிரி இருக்கண்ணி. அப்படியா? சற்று நேரம் படுத்து வரீங்கன்னா நல்லா இருக்கும். மச்சனா நீ ஒரு விரும்பா படி, நான் ஒரு விரும்பா படிக்கிறேன். சரிங்க. சரி மச்சனா. வந்தா சாப்பிட்டா ஒரேடியா மேலாது இருக்கிறான். தூண்டு போட்டு தோலை மாட்டி ஏத்துட்டு ஓலை இருக்க இப்படி பத்திரக்கிறான் பாரு. ஒரு அழகான பொண்ணு நான் இருக்கிறேனே, ஒரு அழகான ஆம்பளை இருக்கானே, எப்படி எப்படியெல்லாம் இருக்கலாம். அண்ணன் இல்லாத நேரத்துல மச்சனக்கார கொஞ்சம் வேலை செய்ய வேண்டாம், கம்முன்னு பத்தினக்கிறான் பாரு. செக்கு அடி கேட்டோம் என்னத்தே பண்றது. ஆனா அவங்க அண்ணனை பாக்குறதுக்கு இவனைய பார்த்து இவனையே வச்சிருந்துருக்கணும். என்னத்தே பண்றது ஆள் மாட்டேன். இப்ப கூட ஒண்ணு இல்ல, 4 செவத்துக்குள்ள நடக்கிறது தானே, ஒன்னும் நடக்க போறது கிடையாது. மச்சனா மச்சனோய் எனக்கு நல்லா தூக்கம் வருது. தூங்கு மச்சனா, தூங்கு மச்சனா. மச்சனா 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 நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன். எதற்காக என்ன எழுப்புனீங்க? ஒண்ணு இல்ல மச்சனா. நீ உங்களுக்கு தூக்கம் வரலையா? எனக்கு படுகண்ணி. மச்சனா எனக்கு தூக்கமே வரல மச்சனா. ஏன்? எனக்கு அது பண்ணாதான் தூக்கமே வரும். எது பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்றேன். நீ பண்ணுவ மச்சனா, நீ பாடு மச்சனா, நீ பாடு 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 மச்சனா மச்சனாய் மச்சனா மச்சனா மச்சனா. நான் தூங்குறத என்ன பண்றது? மச்சனா நீ தூங்கு மச்சனா, நீ தூங்கு மச்சனா. மச்சனா தூங்கிட்டியா மச்சனா? ஆமா மச்சனா எனக்கு தூக்கமே வரல. நான் அப்படி படுத்து பார்த்தாலும் இப்படி படுத்து பார்த்தாலும் கொஞ்சம் கூட தூக்கமே வரல மச்சனா. ஏன்? எனக்கு அது பண்ணாதான் தூக்கம் வரும் சொன்ன தெரியுமா? ஆமா. அது என்ன தெரியுமா? என்ன? அது சொன்னா செய்வியா? சொல்லுங்க. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? அப்படியா? என்ன ஒரே ஒரு கட்டை எடுத்து முத்த கூட பெற்றெடுத்த தாய்க்கு சமம் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது நீங்க பேசும் வார்த்தை தவறல்லவா? அப்ப முத்தம் தர மாட்டேன். நிச்சயமா முடியாது. சத்தியமா? சத்தியமா. நாலு செவத்துக்குள்ள நடக்கும்போது யாராச்சும் வந்தா பாக்க பாருங்க. டே பையா முயசான எடுத்துட்டு பிறகு முக்காடு இருக்கு. அன்னைக்கு இப்பதான் உனக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஆஃபர் கிடைக்கிற நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணும். வேற எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு முத்து தானே பாருங்க. என்ன காலம் எல்லாம் உங்களோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி மனக்கூட்டியே கட்டி வச்சிருக்கேன். அவங்க சுத்தமான போட்ட பையன். எனக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஐயா வேணாம். அவன் பையன் போட்டு நான் செல்ஃபி எடுக்கலா. அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏங்க? ஆமா. ஊர் ஒருத்தர் நடக்காத நடக்க போகுது. டேய் முக்காடு போட்டா எல்லாம் மாட்டி ஒரு முத்த கூத்துட்டு போனா பையன். அப்பேற்பட்ட பரம்பரையில் பிறந்தவன் நான் கிடையாது. நாட்டு மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. சொன்னா கேளுங்க. அப்ப முத்து தர மாட்டேன். முத்து தர முடியாது. ஐயா கண்ணாலே இதே கீழே போய் அவர் கேட்டுதான் கூட எங்க மாமா மொத்த கொடுத்துருப்பாரு. ஊர் உலகத்துல பெண்களே இல்லாத போல என் அண்ணன் உங்களை மனசார நேசிக்கிறாரு பாரு. அண்ணனும் சொல்லணும். அவன் சுத்தமான பொட்ட போயிட்டா
அவன் சரியில்லை தான் உங்ககிட்ட வந்து முத்துங்க அக்கத்துக்கு ஏன் அத்தை படுத்து போறதுக்கு எவ்வளவு நேரம் நீங்க 1000 முறை தான் கேட்டாலும் சரி ஒரே ஒரு பதில் தான். உங்களை கட்டி அனுப்பிச்சீங்கனால முத்தம் தர முடியாது. சத்தியமா சத்தியமா உண்மையாவா? ஆமா. தரமாட்டியா? நான் தூண்டானே. மண்ணிலே மனிதனாக பிறந்து விட்டால் அதுவும் பெண்ணாக பிறந்து விட்டால் ஒருத்தனுக்கு ஒருத்தியா தான் வாழணும். அந்த மாதிரி வாழறதை விட செத்து போலாம். ஓடிட்டு எனக்கு என்ன பேச்சு? இப்போ இதை சென்று அண்ணனை சந்திக்கிறேன். நடந்தது அண்ணன் எங்க போறீங்க பச்சனா? நடந்தது அண்ணன் என்ன சொல்ல போறேன் பச்சனா? இந்த அண்ணிய பார்த்து தவறா நடிச்சிட்டியா? அயல்நாடு சென்றாய பட்டப்படி படிக்க அங்க ஏதாவது பெண்கள் தவறான முறையில் நடந்து கொண்டாயிட்டு உன்னை சோதிச்சுதான் பார்த்தேன். சத்தியமா இந்த அண்ணி மனசுல அப்பேற்பட்ட தப்பான எனக்கு கிடையவே கிடையாது மச்சனா. அண்ணி அப்படியா? ஆமா மச்சனா. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் தான் உங்களை தவறா நினைச்சிட்டேன். அப்படியா? சரி சரி பரவாயில்ல விடுங்க. மச்சனா நீங்க நடந்தது உங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டியே? எங்க நடந்தது அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன் விடுங்க. வாய் வார்த்தை மீது நம்பிக்கை கிடையாது. கரத்தால் சத்தியம் செய்து கொடுத்தால் மட்டும்தான் நான் நம்புவேன். அப்படி என்றால் என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது? கிடையாது. சரி கெட்டவா சத்தியம் செய். சத்தியமா சொல்ற நடந்தது அண்ணன் அப்படியெல்லாம் சத்தியம் வைக்க கூடாது. கையோட கைய வச்சு சத்தியம் பண்ணணும். கையோட கையை வச்சு நல்லா அடிச்சு சத்தியம் பண்ணி சந்திர கிள்ளணுமா? பாருங்க சத்தியமா சொல்றேன்.